வணக்கம். பாகவத பாராயண பரணத்தால் ஏற்படும் நன்மைகள். புத்திர பாக்கியம், கடன் தொல்லைகளிலிருந்து சீக்கிரம் விடுபடுவது, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் தடையின்றி நல்ல காரியங்கள் நடைபெறுவது, கன்னிகைகள் படித்தால் சீக்கிரம் திருமணம் நடந்தேறுவது, மனதிற்கேற்ப நல்ல குணமுள்ள கணவன்மார்களுடன் நீடூழி சகல ஐஸ்வர்யத்துடன் வாழ வைப்பது, எல்லாவித சுப காரியங்களையும் தடையின்றி நடைபெற செய்வது, தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பது, சன்மார்க்க வழியில் செல்ல வழிவகுப்பது, சிறைவாசம் முதலிய பெரிய ஆபத்துக்களிலிருந்து விடுபட செய்வது, சீருடனும் சிறப்புடனும் வாழ செய்வது, சம்சார சாகரத்திலிருந்து கரையேறி ஆனந்த சாகரத்தில் மூழ்கவும் மார்க்கதர்சியாகவும் விளங்க வைப்பது, ஈஸ்வர சாட்சாத்காரமும் அடைய அருளுகின்றது, லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்பட செய்வது. மேலே கூறிய அனைத்து நன்மைகளும் அனைவருக்கும் கிடைப்பதற்காக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். இதனை கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் நல்லாசியை பெற அன்புடன் வேண்டுகின்றேன். முதல் அத்தியாயம், வியாசருக்கு நாரதர் உபதேசம். முனிவர்கள் தவம் செய்வதற்கு உகந்த இடமாக பிரம்மதேவனால் சொல்லப்பட்ட நைமிச வனத்தில் கூடியிருந்த முனிவர்கள் ஒரு சமயம் சத்திரம் எனப்படும் யாகத்தை செய்தனர். பகவானுடைய பாதார விந்தங்களை அடைந்து என்று மகிழ்ந்திருக்க 1000 வருடங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய அந்த யாகத்தை கண்டு களிக்கவும் அதில் கலந்து கொண்டு பயன் பெறவும் உலகெங்கிலும் இருந்து முனிவர்கள் நைமிச வனத்திற்கு வந்து கூடினர். சூத பௌராணிகரும் அந்த யாகத்துக்கு வந்திருந்தார். பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்க கேட்க அலுப்பு தட்டாது எடுத்து கூறி வரும் சூதரை முனிவர்கள் ஆனந்தத்தோடு வரவேற்று உபசரித்தனர். அவரை பூஜித்து பலவாறு மகிழ்ந்தவராய் அவரை பார்த்து கேட்டார்கள். குரு சிரேஷ்டரே, பகவானுடைய கல்யாண குணங்கள் பற்றியும் அவருடைய பலதரப்பட்ட அவதார ரகசியங்களையும் எடுத்து கூறி எங்களை கிருதார்த்தர்களாக செய்து வந்துள்ளீர்கள். கலியுகத்தில் மக்கள் அற்ப ஆயுளோடு ரோகங்களால் பீடிக்கப்பட்டு மந்த புத்தியோடு அல்லல் படுகிறார்கள். சாஸ்திரங்களோ பலதரப்பட்ட கர்மாக்களை உபதேசிக்கின்றன. அவற்றை தனித்தனியே அறிந்து கொள்ளும் சக்தியின்றி மக்கள் மந்த புத்தியோடு அவதிப்படுகின்றனர். ஆகவே தாங்கள் அந்த சாஸ்திரங்கள் போதிக்கும் சாரத்தை எடுத்து கூற வேண்டும். அது மட்டுமல்ல, பகவான் நாராயணன் தேவகி வயிற்றில் அவதரித்த காரணத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பிராணிகளுடைய பரிபாலனத்திற்காகவும் அவற்றின் விருத்திக்காகவும் எந்த கோபாலன் அவதாரம் செய்தாரோ அவருடைய லீலா வினோதங்களையும் கேட்கும் வாய்ப்பை எங்களுக்கு அளிக்குமாறு வேண்டுகிறோம். களி பிறந்து விட்டதால் பகவானுடைய பாதார விந்தங்களை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு தொடங்கி இருக்கும் இந்த யாகத்தில் தாங்கள் வந்து கலந்து கொண்டது நடுக்கடலிலே உயிருக்கு தத்தளிப்பவனுக்கு கிடைத்த மிதவையை போன்றதாங்கள் நாங்கள் உணர்கிறோம். எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மறுபடியும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு முனிவர்கள் ஒரு முகமாக கூற கேட்டதும் சூதர் மிகுந்த சந்தோஷமடைந்தார். ரோம ஹர்ஷனர் புத்திரரான சூதர் முனிவர்களால் கேட்கப்பட்ட விவரங்களை எடுத்து கூறும் முன்பு வேத வியாசரையும் சுகரையும் நமஸ்கரித்து அவர்களை போற்றினார். பின்னர் முனிவர்களை நோக்கி கூறத் தொடங்கினார். முனி சிரேஷ்டர்களே, உங்கள் விருப்பத்தை அறியும் போது நான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். லோக சேமத்துக்காக நீங்கள் மங்களகரமான விஷயத்தை எடுத்து சொல்லுமாறு கேட்டுள்ளீர்கள். பகவானிடம் பக்தி கொள்ளுவதே ஜீவன்களுக்கு சிறந்த தர்மமாகும். பகவானுடைய நாமஸ்மரணையும் அவருடைய அவதார லீலைகளை பக்தியோடு சிரவணம் செய்வதுமே சிறந்த உபாசனையாக கலியுகத்தில் கூறப்பட்டுள்ளது. தம்முடைய கதையை கேட்பவர்களுடைய உள்ளங்களில் பகவான் இருந்து கொண்டு அவர்கள் மனத்தில் உள்ள காமம் முதலான அழுக்குகளை அகற்றி விடுகிறார். அதனால்தான் மகான்கள் வாசுதேவனிடம் பக்தி பூண்டு இருக்கிறார்கள். சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் பிரகிருதிக்கு உண்டு. அவற்றோடு கூடிய பகவானே இப்பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமானவர். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்ற காரியங்களுக்கேற்ப அவரே பிரம்ம தேவனாகவும்
ஹரியாகவும் ஹரனாகவும் விளங்குகிறார். வேதங்கள் வாசுதேவனையே தாத்பரியமாக உடையன. யாகங்களும் அவரையே ஆராதிக்க உண்டானவையே. சாஸ்திரங்களும் அவரையே விஷயங்களாக கொண்டுள்ளன. எல்லா காரியங்களும் அவரை திருப்திப்படுத்தவே சொல்லப்பட்டுள்ளன. கட்டையிலே எரியும் நெருப்பு அந்த கட்டைகளுக்கேற்ப எவ்வாறு வெவ்வேறு தோற்றம் கொள்கிறதோ அதுபோல பகவான் ஜீவன்களிடத்தில் வெவ்வேறான தோற்றம் கொண்டுள்ளார். அவர் சத்வகுணத்தினால் சகல சிருஷ்டிகளையும் பரிபாலித்து வருகிறார். பிரளய சாகரத்தில் யோக நித்திரையில் சயனித்துக் கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபி கமலத்திலிருந்து சிருஷ்டிக்கெல்லாம் பிதாவான பிரம்மதேவன் தோன்றினார். ஆதியில் பகவான் மகத், அகங்காரம், பஞ்சதன்மாத்திரைகள் ஆகியவற்றுடன் கூடியதும் 11 இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் ஆகிய 16 அம்சங்களை உடையதுமான அண்ட சராசரங்களையும் சிருஷ்டிக்க எண்ணம் கொண்டவராய் விஸ்வரூபம் எடுத்தார். ஆயிரக்கணக்கான பாதங்கள், தொடைகள், கைகள், தோள்கள், முகங்கள், காதுகள், கண்கள், மூக்குகள் கொண்ட அந்த விராட் ரூபத்தை ஞானிகள் ஞான கண்களால் கண்டு கழிக்கின்றனர். பகவானுடைய இந்த ரூபமே சகல அவதாரங்களுக்கும் இருப்பிடமாகும். இந்த ரூபத்தில் இருந்துதான் சகல தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் பிராணிகளும் அவருடைய அம்சமாக தோற்றுவிக்கப்படுகின்றனர். அடுத்து பகவான் பிரபஞ்ச உற்பத்திக்காக பாதாளத்திலிருந்து புவனத்தை வெளிப்படுத்த வராகமாக அவதரித்தார். பின்னர் சனத்குமார்களாக தோன்றி பஞ்சாரத்திர ஆகமத்தை உபதேசித்தார். தர்மன் என்னும் மகரிஷிக்கும் அவர் மனைவி கலைக்கும் புத்திரர்களாக நரநாராயணர்களாக அவதரித்து தபசின் மகிமையை எடுத்து காட்டினார். கபிலராக தோன்றிய காலத்தில் அழிந்து போன சாங்கிய சாஸ்திரம் என்னும் தத்துவ சாஸ்திரத்தை ஆசுரி என்னும் அந்தணருக்கு போதித்தார். பகவானே தமக்கு புத்திரராக பிறக்க வேண்டும் என்று அத்ரி மகரிஷி விருப்பத்தின் பேரில் அனசூயையிடம் தத்தாத்ரேயராக அவதரித்து அலர்கன் என்னும் அரசனுக்கு பிரகலாதன், கார்த்த வீரியராஜுனன் ஆகியோருக்கும் ஆத்ம வித்தியை உபதேசித்தார். ருசி என்ற பிரஜாபதிக்கு ஆகூதியிடம் யக்ஞனாக தோன்றி யாமர் என்னும் தம் புத்திரர்களாக தேவர்களோடு ஸ்வாயம்பு மனுவை காப்பாற்றினார். அக்னீதரர் என்பவருடைய புத்திரரான நாபி என்பவருக்கு அவருடைய மனைவி மேருவினிடத்தில் ரிஷவனாக தோன்றி எல்லா ஆச்சிரமங்களாலும் நமஸ்கரிக்கப்பட்ட வழியை தீரர்களுக்கு காட்டினார். அடுத்து பூமாதேவி ஔஷதங்கள் முதலானவற்றை கறக்க மகரிஷிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி பிருது சக்கரவர்த்தியாக அவதரித்தார். சாக்ஷச மந்திரத்தில் பிரளய காலத்தில் சகல சமுத்திரங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்த போது பகவான் மத்தியசமாக தோன்றி வைவச மனுவை ரட்சித்தார். தேவாசுரர்கள் கடலை கடைந்த போது ஆமையாக தோன்றி மந்திரமலையை தம் முதுகிலேயே சுமந்தார். தன்வந்திரியாக அவதரித்தார். தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை அசுரர்கள் கவர்ந்து சென்றபோது அவர்களை வஞ்சித்து அமிர்தத்தை மீட்க மோகினியாக தோற்றம் கொண்டார். பிரகலாதலனுக்காக நரசிம்மமாக உருவெடுத்து ஹிரண்ய கசுவை சம்ஹரித்தார். வாமனனாக வந்து மகாபலியிடம் 3 அடி நிலம் யாசித்து ஸ்வர்க்கத்தை திரும்ப பெற்றார். அரசர்களால் பிராமணர்கள் துரோகம் செய்யப்படுவதைக் கண்டு மனம் பொறாது பரசுராமராக அவதரித்து 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தையே நிர்மூலமாக்கினார். சத்தியவதி இடத்தில் பரசரருக்கு தோன்றிய வேதங்கள் நிலைநாட்டினார். துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனர்த்தம் நரனாக தசரத குமாரன் ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதரித்து தர்மத்தை செயலில் காட்டினார். பூமி தேவியின் பாரத்தை குறைக்க யாதவர்களிடம் பலராமர் கிருஷ்ணராக அவதரித்தார். களி பிறந்து வளர ஆரம்பித்ததும் அசுரர்களை மயக்க கீடக தேசத்தில் அஜனன் என்பவருக்கு புத்திரனாக புத்தன் என்ற பெயரில் தோன்றுவார். பின்னர் களி முற்றி நாட்டில் அராஜகம் அழிந்ததும் விஷ்ணு யசஸ் என்ற அந்தணருக்கு பிள்ளைகளாக கல்கி என்ற நாமத்தோடு பிறந்து தர்மாத்மாக்களை ரட்சிக்க போதுகிறார். துஷ்டர்களால் உலகம் நிறைந்து தம்மை ஆச்சரியருக்கும் ஜீவன்கள் அவதிப்படும் போதெல்லாம் பகவான் தோன்றி அவர்களை ரட்சிக்கிறார். சர்வ மங்களங்களையும் கொடுக்க வல்லதான பகவானுடைய அவதாரங்களை
லோக சேமார்த்தம் ஸ்ரீ வியாச பகவான் பாகவதம் என்னும் புராணத்தை செய்து அருளினார். பின்னர் இந்த புராணத்தை தம் புத்திரரான சுக பிரம்மத்துக்கு உபதேசித்தார். சகல சாஸ்திரங்கள், வேதங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றை சாரமான இப்புராணத்தை கங்கை கரையில் பிரயோபவேசம் செய்து உயிரை விட படித்திருந்த பரிஷத்துக்கு ராஜனுக்கு சுகர் உபதேசித்தார். அரசனை சூழ்ந்திருந்த அநேக ரிஷிகளோடு நானும் அங்கிருந்ததால் இப்புராணத்தை கேட்கும் பாக்கியம் பெற்றேன். அதையே நான் இப்போது உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இவ்வாறு சூதர் கூறிய போது சவுனகர் என்னும் முனிவர் அவரை நமஸ்கரித்து, மகாபாக்கியம் செய்தவரே, தாங்கள் கூறப்போகும் அந்த புராணத்தை கேட்க நாங்கள் ஆவலுள்ளவர்களாய் இருக்கிறோம். தாங்கள் கூறத் தொடங்கும் முன்பாக எங்கள் உள்ளத்தில் எழும் சில சந்தேகங்களை தெரிவிக்க விரும்புகிறோம் என்றார். மகான்களே, உங்களுக்கு தெரிய வேண்டியதை தாராளமாக கேளுங்கள். அவற்றை கூற நான் காத்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சூதர் சொல்லவும், சவுனகர் பின்வருமாறு தமது விருப்பத்தை வெளியிட்டார். பரமசிரேஷ்டரே, வியாச பகவான் பாகவத புராணத்தை செய்து அருளியதாக கூறினீர்களே, அவர் எவ்வாறு இதை அறிந்து கொண்டார்? வியாசர் தம் குமாரரான சுகருக்கு இதை உபதேசித்ததாகவும் அவரும் பரிஷத்துக்கு மகாராஜனுக்கு இப்புராணத்தை எடுத்து கூறியதாகவும் தெரிவித்தீர். சுகாச்சாரியாரோ மகா யோகியாகவும் வேத ஞானம் இல்லாது பித்தனை போல் திரிபவர். ஒரு சமயம் இடையிலே வஸ்திரம் இல்லாது சென்று கொண்டிருந்த புத்திரரை தொடர்ந்து வியாசர் ஓடி வந்தார். அங்கே ஒரு தடாகத்தில் சில அப்சரஸ் கன்னிகள் நீராடி கொண்டிருந்தனர். வியாசரை கண்டதும் அவர்கள் தங்கள் மேனியை ஆடைகளால் மறைத்து கொண்டனர். அதை பார்த்த வியாசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பெண்களை நோக்கி, என் குமாரனோ இடையில் ஆடை ஏதுமின்றி இவ்வழியே சென்றபோது நீங்கள் பேசாதிருந்தீர்கள். ஆனால் என்னை கண்டதும் ஆடைகளால் உங்கள் மேனியை மறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன காரணமாக ஏற்பட்டது என்று கேட்டார். அவர்களும் அவரை வணங்கி, மகரிஷி, உங்களுக்கோ நாங்கள் பெண்கள், நீங்கள் ஆண் என்ற பேதம் இருக்கிறது. உங்கள் குமாரருக்கோ அந்த பேதம் கிடையாது. ஸ்திரீ புருஷன் என்ற பேதம் அவருக்கு கிடையாது என்று பதிலளித்தனர். அவ்விதம் பேதமற்ற சுகர் கிரகஸ்தர்களுடைய கிரகங்களில் பசுவினிடம் பால் கறப்பதற்கு ஏற்படும் காலம் எவ்வளவோ அந்நேரமே அங்கே தங்கியிருப்பார். பித்தனாகவும் ஊமையாகவும் மூடனாகவும் தோற்றம் கொண்டுள்ள அவர் எவ்வாறு பரிஷத்தை சந்திக்க பாகவத புராணத்தை எடுத்து சொல்லும் அளவுக்கு அவரிடம் தங்கினார்? பரிஷத்துக்கு ராஜனை பாகவோத்தமன் என்று கொண்டாடப்படுவது ஏன்? அவர் தம் திரண்ட செல்வத்தையும் ஆட்சியையும் துறந்து கங்கை கரையில் பிரயோபவேசம் செய்ய காரணம் என்ன? இவற்றை விவரமாக எங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்றனர். பகவானுடைய அவதார ரகசியங்களை அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு உள்ள ஆர்வத்தை காண காண சூதருக்கு ஆனந்தம் பொங்கி வழிந்தது. அவர்களை பார்த்து சொல்ல தொடங்கினார். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சி நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.